ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வந்துட்டு மன்னராட்சின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி என்னதான்ப்பா இந்த மன்னராட்சின்னு நீங்கள் நினைக்கலாம். இன்றைக்கி தான் நம்ம மன்னராட்சியில் இல்லை, இன்றைக்கி நமக்கு வந்துட்டு ஒரு அரசாங்கம் இருக்குது. நமக்காக அவங்க எல்லாமே நமக்காக பார்த்துப்பாங்க. அவங்க வந்து நமக்கு சில உரிமைகள் கொடுத்துருக்காங்க. அந்த உரிமையில் நம்ம வந்துட்டு நிறைய விஷயங்கள் பண்ணலாம். ஆனால் ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம வந்துட்டு மன்னருக்கு பிடிக்காத, அதாவது கிங்குக்கு பிடிக்காத வேலைங்க வந்துட்டு நம்ம பண்ணுற மாதிரி கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அன்றைக்கி மன்னரில் வந்துட்டு ஒரு பண்டிகை கொண்டாட விருப்பம் இல்லைனா அன்றைக்கி கொண்டாடக்கூடாது. இப்போ வந்துட்டு எனக்கு வந்துட்டு இந்த சாப்பாடு தான் சாப்பிட்ணும்னு நான் மன்னராக நினச்சேன்னா எல்லாருமே அந்த ஊரில் அதுதான் சாப்பிட்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி காலகட்டத்திலே எடுத்துக்குவோம். நார்த் கொரியான்னு ஒரு நாடு இருக்குது. அங்கே வந்துட்டு இந்த காலத்தில் மன்னராட்சின்னு நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு இன்னொரு டேர்ம் மாதிரி வச்சுருக்காங்க, அதுதான் டிக்டேட்டர்ஷிப். ஸோ இப்போ வந்துட்டு நார்த் கொரியாவில் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ். இப்போ மன்னருக்கு வந்துட்டு அங்கே மோஹாக், அங்கே இருக்கிற மன்னர், அங்கே இருக்கிற லீடருக்கு வந்துட்டு மோஹாக்ன்ற ஹேர் ஸ்டைல் வந்துட்டு அவருக்கு பிடிக்கலனா அந்த நாட்டில் யாருமே அதை வச்சுக்கிற மாதிரி இல்லை. ஸோ அந்த நாட்டில் வந்துட்டு எப்படின்னா ஒரு 10-12 ஹேர் ஸ்டைல் இருக்குது ஆண்களுக்கு. அந்த 12 ஹேர் ஸ்டைலில் தான் எல்லாருமே போட்டுக்கணும். நீ புதுசாக போயிட்டு வேறு எதுனா விட்டுட்டு வந்துட்டேன்னா உன்னை வந்துட்டு ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்க அந்த நாட்டில், இல்லை அதுக்கு உரிய தண்டனை கொடுப்பாங்க. பட் நம்ம நாட்டில் அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்குது, ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இருக்குது, ஃப்ரீடம் ஆஃப் ஃபுட்டு இருக்குது. நம்ம எது வேணாலும் நம்ம சாப்பிட்லாம். இன்றைக்கி வந்து நம்ம நாட்டில் வந்து தடை செய்யாத எந்த உணவு வேணாலும் நம்ம சாப்பிட்லாம். இன்றைக்கி நான் வந்துட்டு பிரியாணி சாப்பிட்ணுன்னா நான் போய் பிரியாணி சாப்பிட்லாம், சிக்கன்னாலும் சாப்பிட்லாம், மட்டன்னாலும் சாப்பிட்லாம். நாளைக்கு வந்து எனக்கு இட்லி சாம்பார் தான் சாப்பிட்ணும், உப்புமா தான் சாப்பிட்ணும், அது மேலே வந்து சட்னி ஊற்றி தான் சாப்பிட்ணுன்னா நம்ம சாப்பிட்லாம். ஆனால் கடந்த ஒரு நாளாக வந்துட்டு நம்ம நாட்டு ஒரு சோஷியல் மீடியாவை திறந்து பார்த்தா இந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் தான் வந்துட்டு எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்னதான்ப்பா ஆச்சு சடனாக இதை பற்றி பேசுகிறாங்கன்னா, ஸோ இந்த பிரச்சனை என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணணும். ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா அப்போ தான் இந்த வீடியோ அடிக்கடி வந்துட்டு உங்ககிட்ட சேரும். இந்த மாதிரி நாட்டில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? ஸோ வந்துட்டு இது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ரெகுலராக வந்துட்டு இன்னும் முக்கியமான விஷயம் இருக்குதுன்னு வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி வந்துட்டு, இல்லை எல்லாருக்குமே புரிகிற மாதிரி வந்துட்டு ஒரு சுலபமாக நான் வந்துட்டு உங்களுக்கு புரிய வைக்கிறேன். நேற்று வந்துட்டு சவுக்கு சங்கர், நம்ம தமிழ்நாடை பற்றி பேசணும்னா சவுக்கு சங்கர்ன்ற ஒரு ஜேர்னலிஸ்ட் இருக்குது. அப்படி இவர் வந்துட்டு ஒரு பொலிட்டிக்கல் ஜேர்னலிஸ்ட், அதாவது அரசியலை பற்றி ரொம்பவே டீட்டெயில்டாக வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு தினந்தோறுமே வந்துட்டு அவர் வந்துட்டு எதனா ஒரு டாபிக் எடுத்து பேசுவார். இன்னைக்கு இது நடந்துச்சு, அது நடந்துச்சுன்னு. நிறைய பேருக்கு அவர் மேலே குற்றச்சாட்டு இருக்கும். அவர் ஒரு கட்சிக்கு சார்பு, இன்னொரு கட்சிக்கு சார்பு இல்லை, ஒரு கட்சியை எதிர்க்கிறாரு, இன்னொருத்தருக்கு ஆதரவாக இருக்காரு. பட் நம்ம அதுக்குள்ளே போயின்னு இல்லை. இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, அவர் வந்துட்டு நேத்தோ முந்தநேத்தோ இல்லை கடந்த ஒரு வாரத்தில் வந்துட்டு ஒரு இன்டர்வியூவில் அவர் சேனல்லையே வந்துட்டு ஒரு பேசும்போது வந்துட்டு துப்புரவு தொழிலாளிகள் பற்றி வந்துட்டு ஒரு தவறான ஒரு கருத்தை அவர் முன் வைப்பார். நான் கருத்துன்னு சொல்கிறது வந்துட்டு அது அவரோட ஒப்பீனியன்ன்றதுனால, ஸோ வந்துட்டு அவர் தவறாக பேசினதுனால, அவரோட கருத்தை அவர் தெரிவித்ததுனால என்ன இருக்குதுன்னா, இந்த துப்புரவு தொழிலாளி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு, நான் இப்போவும் சொல்கிறேன், துப்புரவு தொழிலாளி வந்து பண்ணாங்கன்னு யாருமே சொல்லின்னு இல்லை, அந்த உடையை போட்டுக்கிட்டு அவர் வீட்டில் வந்துட்டு ஹியூமன் வேஸ்ட், அதாவது ஹியூமன் கழிவு வந்துட்டு பக்கெட்டில் ஃபில் பண்ணிக்கிட்டு அவர் வீட்டில் வந்துட்டு ஃபுல்லாக ஊற்றிடுவாங்க. ஆனால் அவர் வீட்டில் இல்லை. அவர் வீட்டுக்கு விட்டு வெளியே போன பிறகு தான் இது வந்து நடந்திருக்குது. ஆனால் அந்த வீட்டில் யார் இருந்திருக்கா? நான் ஒரு அம்மா, அவரோட அம்மா வீட்டில் இருந்திருக்காங்க. அவங்க வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 70 வயசு மூதாட்டி. ஸோ அவங்க வந்துட்டு வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி மனித கழிவு வந்துட்டு உள்ளே ஊற்றுனதுனால அந்த வீடு ஃபுல்லாக வந்துட்டு அசிங்கம், அவங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கலாம். பட் இதெல்லாம் வந்துட்டு தவிர்க்கப்பட்டிருக்கலாம். அண்ட் வந்துட்டு அவங்க மிரட்டுற மாதிரியெல்லாம் வந்துட்டு வீடியோஸ் எல்லாம் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு அது நேஷ்னல் மீடியா வரைக்கும் ரீச் ஆகிருக்குது. இன்றைக்கி வந்துட்டு ஏஎன்ஐ வந்துட்டு அதை பற்றி பேசலாம், சவுக்கு சங்கர் பற்றி. இதனால் வந்து சவுக்கு சங்கர் வந்துட்டு தமிழ்நாட்டில் இருந்த ஒரு பொலிட்டிக்கல் ஜேர்னலிஸ்ட், இன்றைக்கி வந்துட்டு அவர் நேஷ்னல் மீடியாவில் வந்துட்டு பேட்டி கொடுக்குறாரு. இந்த மாதிரியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குன்னு. ஸோ இது ஒரு நேஷன் வைட் சென்சேஷனாக மாறி இருக்கு. ஏன்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் வந்துட்டு ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். இப்போ வந்துட்டு இந்த பிரச்சனையை வந்துட்டு சிபிஐக்கு மாற்றிருக்காங்க இப்போ இருக்கிற கவர்மெண்ட் வந்துட்டு. ஏன்னா எந்த பயசுமே இந்த பிரச்சனையில் இருக்கக்கூடாது. யார் தவறு செய்தாலுமே அவங்க தண்டிக்கப்படணும்னு கவர்மெண்ட் வந்துட்டு இந்த கேஸை சிபிஐக்கு மாற்றிருக்காங்க, விச் இஸ் ஆக்சுவலி அ கிரேட் திங். ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன், அதாவது ஒருத்தரோட கருத்து இன்னொருத்தருக்கு பிடிக்கலன்னா நம்ம நாட்டில் அது எப்படி அணுகப்படணும்னா வந்துட்டு கோர்ட்டுக்கு போயிட்டு கேஸ் போட்டு அது வந்துட்டு லீகலாக நடத்தப்படணும். எல்லாருமே வந்துட்டு அவனுக்கு இப்போ எனக்கு வந்துட்டு பிரியாணி சாப்பிட்டான் ஒருத்தன் பிடிக்கலன்னா ஒரு கூட்டம் வந்து பிரியாணி சாப்பிட்டவன் அடிக்க போயிட்டா அப்போ அவன் அடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. டெய்லி எனக்கு இன்றைக்கி இட்லி தான் பிடிக்கும், எனக்கு நாளைக்கு பிரியாணி தான் பிடிக்கும்னு அவன் அடிச்சுக்கிட்டு இருப்பான். ஸோ வந்துட்டு எல்லாருனாலையுமே வந்துட்டு அவங்களோட வன்முறையை வந்துட்டு இன்னொருத்தர் மேலே காட்ட முடியாது. அவங்க வந்துட்டு ஒரு அப்ரோச் இருக்குது நம்ம நாட்டில், அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அது கோர்ட்டுக்கு போகிறதாகட்டும் இல்லை போலீஸ்க்கு போகிறதாகட்டும், அது எப்படி வேணாலும் அது அணுகப்படணும்.
ஸோ இது வந்துட்டு தமிழ்நாட்டு கதை. ஸோ இதே மாதிரி வந்துட்டு நிறைய இடத்துல நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு வந்துட்டு மகாராஷ்டிராவில் வந்துட்டு குணால் காம்ரான்ற ஒரு நகைச்சுவை நடிகர்னு நான் சொல்ல மாட்டேன், ஒரு ஸ்டாண்டப் கமெடியன்னு சொல்லுவேன். ஸோ வந்துட்டு இவங்க வந்து டெய்லி போய் ஷோஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அவர் வந்துட்டு ஆன் ஸ்டேஜ் அவரோட கருத்தை தெரிவிச்சிருக்காரு. அதாவது அவர் வந்துட்டு ஒரு அரசியல் தலைவரை பற்றி அவர் வந்து கட்சி தவறாரு, அவர் வந்துட்டு இந்த கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு போயிட்டாரு, அதனால இந்த இன்னொரு கட்சி வந்துட்டு முழுங்கி போயிடுச்சு, அவர் வந்துட்டு ஏமாற்றிட்டாரு, அந்த மாதிரி ஏதோ ஒரு கருத்து வந்துட்டு அவர் சொல்கிறார். இது எங்கே சொல்கிறாருன்னா ஆன் ஸ்டேஜ் வீடியோ ரெக்கார்ட் ஆகின்னு இருக்குது, முன்னாடி நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க முன்னாடி வந்துட்டு இந்த கருத்தை சொல்கிறாரு. இதை வந்துட்டு ஒரு கிளப்பில் வந்துட்டு இது நடக்குது. இந்த வீடியோ வந்துட்டு வெளியே வருது, ரிலீஸ் ஆகுது. இப்போ வந்துட்டு அந்த கட்சி தலைவர் அவருக்கு சார்பாக இருக்கிற மக்களுக்கு வந்துட்டு இது பிடிக்கலை, அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக கோபம். அவங்க வந்துட்டு இந்த ஆளை தேடிக்கிட்டு இவரை அடிக்கணும் அந்த மாதிரிலாம் தேடிக்கிட்டு அவங்க அந்த கிளப்புக்கு போயிட்டு அந்த கிளப்பில் வந்துட்டு இருக்கிற சேர்ஸு, ஷீட்டு, கீட்டு, துணி, மணி, அந்த கர்டன்ஸ் எல்லாத்தையும் உடச்சி போட்டு பெரிய ஒரு பிரச்சனை பண்ணியிருக்காங்க. பட் அங்கேயும் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீ எப்படி இதை சொல்லலாம், நீ எப்படி பேசலாம், பேசுறதுக்கே உனக்கு உரிமை இல்லை, நீ எப்படி எனக்கு பிடிக்காத ஒரு கருத்தை நீ எப்படி வைக்கலான்ற அங்கேயும் ஒரு பிரச்சனை. ஸோ அங்கே போயிட்டு அதை உடச்சி அந்த கிளப்பு ஓனர் சொல்கிற அப்படி இது எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை, யாரோ ஒருத்தர் வந்துட்டு என்கிட்ட காசு கொடுத்துட்டு ஷோ நடத்துகிறாரு, அவர் பேசின கருத்துக்கு வந்துட்டு என்னோட இடத்த எதுக்கு உடைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு பதில் ஒன்றும் கிளியராக இல்லை. ஸோ அந்த இடத்த போட்டு உடச்சி அவர் வந்துட்டு இனிமேல் நான் இந்த தொழிலை விட்டே போயிடுறேன்ற கருத்து கூட அவர் வச்சுட்டார். ஸோ எல்லா இடத்துலையும் நம்ம பார்த்தாக்கா கருத்து சுதந்திரம், நம்ம நாட்டில் மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்துட்டு கருத்து சுதந்திரம். எல்லா டெமோக்ராட்டிக் கண்ட்ரிலையும் அது இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு நமக்கு ஒரு கருத்தியல் பிடிக்கலனா நம்ம அதை கருத்தோடு எதிர்ப்போம். இப்போ எனக்கு பிரியாணி பிடிக்கலனா உனக்கு இது வேறு ஏதோ ஒரு உணவு, உனக்கு சிக்கன் பிரியாணி பிடிக்கல, மட்டன் பிரியாணி தான் பிடிக்குதுன்னா எதுக்கு மட்டன் பிரியாணி பிடிக்குதுன்னு எடுத்து சொல்லு. சிக்கன் பிரியாணி தான் இன்னொருத்தருக்கு பிடிச்சதுன்னா அதை அவங்க சாப்பிட்டுக்கிட்டு போட்டோம். இல்லை அப்படியும் உனக்கு பிடிக்கலனா அதை வந்துட்டு அவங்களோட கருத்தாக நம்ம எடுத்துக்கிட்டு மூவ் ஆன் ஆக கற்றுக்கணும். பட் இன்றைக்கி வந்துட்டு எல்லாருமே வைலன்ஸுக்கு ரெசார்ட் ஆகிறாங்க. இது தவிர்க்கப்படலாம். ஸோ யாருன்னா தவறு பண்ணியிருந்தா இந்த சினிமாவில் சொல்கிற மாதிரி சட்டம் தன் கடமையை செய்யும். ஸோ இதோட வந்துட்டு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். உங்களோட கருத்து என்ன அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். ஆமாம்ப்பா சுஜித் நீ சொல்கிறது சரிதான், சின்ன விஷயத்துக்கெல்லாம் போய் சண்டை போட்டுக்கிறாங்களே, இது நிம்மதியாக விட்டுருக்கலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அது கூட சொல்லுங்கள். இல்லை அவங்க பேசுனது தவறுன்னு சொல்லுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடிவுக்கு வருது. டடா பாபாய். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, லைக் பண்ண மறந்துடாதீங்க, ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதே போல் தினந்தோறும் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும்.